ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு, பூண்டு குழம்பு, கோஸ் பொரியல். எப்பவும் போல் அம்மா எனக்கு பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா வளையல் போட்டு விட சொன்னாங்க பொண்ணுக்கு. ஒரு 10-20 பேர் மொத்தமாக வந்துட்டாங்க. என்னடா ஒரு படையோடு கிளம்பி வந்துட்டாங்களேன்னு நான் பார்த்தேன். அந்த சைடெலாம் அப்படி தான் வருவாங்களாம்மா. அவங்க வந்ததும் பொண்ணு பிள்ளைக்கு வளையல் போட சொல்லி, வளையல் போடுறவங்களுக்கு வெத்தலை பாக்கு அவங்க ஒரு செட்டு வளையல் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் தான் போட்டு விட சொன்னாங்க. அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்லாம் அப்படி பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. நம்ம அம்மா காலத்துலலாம் அப்படி தான் வளையல்காரவங்களுக்குலாம் போய் வளையல் போட்டு விட சொல்ல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் ஒரு நல்ல காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுவாங்க போல இருக்குது. இந்த பழக்கம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போலாம் யார் அப்படி பண்ணுறாங்க? வர்றவங்களாம் சும்மா வர்றாங்க, 2 வளையலை போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த பண்பாடு மறவாத மக்களை நான் நேற்று தான் பார்த்தேன். எல்லோரும் ஒரு சந்தோஷமாக ஒரு குருவி கூடு போல் நல்லா ஜாலியாக எல்லோரும் நீ போடு, நான் போடு, முறை பொண்ணு போடு, அவங்க போடு, இவங்க போடுன்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.